2 பேதுரு புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கள்ளத்தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை தந்திரமாக நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அதாவது இங்கே பேதுரு சொல்லும் போது ஏற்கனவே இருந்தார்கள், அதை போல இனியும் இருப்பார்கள் என்கின்ற அந்த வார்த்தையை கள்ளத்தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள். இங்கே பழைய ஏற்பாட்டு காலத்திலே அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். தீர்க்கதரிசிகளைப் போல கள்ள தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாக நுழைய பண்ணக்கூடியவர்களாக உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அநேகர் பின்பற்றுகிறவர்கள். அப்போ அநேகர் எதை பின்பற்றுவார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கெட்ட நடக்கையை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அவர்கள் பொருளாசை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போ மக்களை தங்களுக்கென்று வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். எதற்காக வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் மக்களை? அதனால் தங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை ஏர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது என்று சொல்லி இங்கே பேதுரு சொல்லுகிறார். அவர்களிடத்திலே இப்படிப்பட்ட சில குணாதிசயங்கள் காணப்படுகிறது. அதிலே சில காரியங்கள், அவர்கள் புரட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை அநேகர் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மக்களை தங்களிடத்திலே வசப்படுத்தி கொள்ளுகிறவர்களாக, தங்கள் பக்கம் இழுத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். அது எதற்காக இழுத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள்? தங்களுடைய ஆதாயத்திற்கு. அது நிமித்தம் அவர்களுக்கு ஒரு லாபம் இருக்கிறது. தங்களுடைய லாபத்திற்காக இழுத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஏற்கனவே இருந்திருக்கிறார்கள், அதே போல இப்பொழுதும் இருக்கிறார்கள் என்கிறதை இங்கே பேதுரு தெளிவாக சொல்லுகிறார். அப்போ ஏற்கனவே இதை போல இருந்திருக்கிறார்களா? இன்றைக்கு இந்த பூமியிலே நடக்கின்ற கள்ளப்போதகம், கிறிஸ்தவத்திலே பல்வேறு விதமான கள்ளப்போதகர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அதை போல ஏற்கனவே இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே பேதுரு சொல்லுகிறார். உதாரணத்திற்கு எரேமியா புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். இது யார் காலத்தில்? எரேமியா வாழ்ந்த காலத்திலே நடந்த சம்பவத்தை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானம் இல்லை, அந்த சூழ்நிலை சமாதானமான சூழ்நிலை அல்ல. அங்கே ஒரு ஆபத்து வரப்போகிறது என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பாபிலோன் உங்களை சிறைபிடித்துக் கொண்டு போகும், 70 ஆண்டுகள் தங்களிடத்தில் அடிமையாக வைத்துக் கொள்ளும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டதுதான் சூழ்நிலை. ஆனால் மக்களிடத்திலே மக்கள் தங்கள் யாரை அதிகமாக நம்புகிறார்களோ அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுகிறார்கள்? எரேமியா போய் சொல்லுகிறான். எரேமியா சொல்வது போல அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை நமக்கு கிடையாது. அது எப்படி நம்முடைய கடவுள் அப்படி நம்மை அடிமையாக ஒப்பு கொடுப்பார்? நாம் கடவுளுடைய பிள்ளைகள், நமக்கு எந்த ஆபத்தும் வராது. அதாவது சமாதானம் இல்லாத இருந்தும் மக்களை ஏமாற்றுவதற்காக சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது அந்த காலத்திலே இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த காலத்தில் உள்ள தீர்க்கதரிசிகளும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். மக்களுக்கு என்னது? பொய்யான வாக்கு தத்தங்களை கொடுக்கிறவர்களாக, இல்லாத ஒன்றை இருக்கிறதாக காண்பித்து அவைகளை வாக்குத்தத்தம் என்ற பெயரிலே மக்களை ஏமாற்றுகிறவர்களாக இன்றைக்கும் இருக்கிறார்கள். அன்றைக்கும் இருந்தார்கள், அதே போல இன்றைக்கும் இருக்கிறார்கள். அப்போ இதே போன்ற ஒரு காரியம் சகரியா வாழ்ந்த காலத்திலே காணப்பட்டது. சகரியா வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த மெய்ப்பர்கள்,
மக்களை நடத்துகின்ற தலைவர்கள் அவர்களும் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே காணப்பட்டார்கள். அது அப்படியே இந்த காலத்திலே உள்ள அந்த மேய்ப்பர்களுக்கு மட்டுமல்ல, அந்த மேய்ப்பர்களை பின்பற்றி இருக்கின்ற பெரும்பாலான கிறிஸ்தவ மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. அந்த காலத்தில் இருந்த மேய்ப்பர்கள், அவர்களை பின்பற்றின மக்கள், அவர்களுக்கு நடந்த அந்த சம்பவம் இன்றைக்கு இருக்கின்ற மேய்ப்பர்கள் அந்த மக்களுக்கு நடக்கின்ற ஒன்றாக காணப்படுகிறது. அது குறித்து சகரியா 11ஆம் அதிகாரத்திலே சகரியா எழுதி வைத்திருக்கிறார். அவர் அந்த 11ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய ஒரு நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். லீபனோனே, உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற, தேவதாரு விருட்சங்களை புலம்புங்கள். அதாவது இது ஒரு நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. பிரபலமானவைகள் பாழாக்கப்பட்டன, பாசானின் கர்வாரி மரங்களை புலம்புங்கள், அரணுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டது. அடுத்த வசனம் 3. மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. யோர்தானின் பெருமை அழிந்து போனபடியால் பாலசிங்கங்கள் கர்ச்சிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது. அப்போ இங்கே மேய்ப்பர்களுடைய மகிமை, மேய்ப்பர்களுக்கு என்று சொல்லி ஒரு பெயர் இருந்தது, அந்த பெயர் அழிந்து போய்விட்டது. அதனால் அவர்கள் அலறுகிறவர்களாக, கத்துகிறவர்களாக காணப்படுகிறார், அல்லது அதை குறித்து என்ன செய்வது என்று சொல்லி திக்குமுக்காடுகிறவர்களாக காணப்படுகிறார். இது சகரியா வாழ்ந்த காலத்திலும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே போதகர்கள் என்கிறவர்களை ஒரு காலத்திலே மதித்த அளவிற்கு இன்றைக்கு யாரும் மதிப்பதில்லை. அவர்களுடைய போதகர் தானா, அப்படியா? முன்பு எல்லாம் போதகர்களுக்கு இருக்கின்ற ஒரு மரியாதை இருந்தது, அவர்களுக்கு என்று ஒரு என்ன இருந்தது, மகிமை இருந்தது. அது என்னது இப்பொழுது குறைந்து விட்டது. காரணம் என்ன? அவர்களுடைய செயல்பாடுகள். அப்ப அவர்களுக்கு இன்றைக்கு என்னது, மக்களுக்கு ஓரளவுக்கு எடுத்து சொல்வதன் மூலமாக என்னது, அவர்களுடைய மகிமை வெளியிலே தெரிய வருகிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கிறது ஓரளவுக்கு தெரிய வருகிறது. அப்படி தெரிய வருவதனால் அநேகர் மீதுள்ள மதிப்பு குறைகிறது, முன்பு இருந்தது போல இல்லை. ஆகவே அதாவது அவர்கள் மகிமை குறைந்து போகிறது. ஆகவே அவர்கள் தங்களுடைய மகிமை போய்விட்டது, தங்கள் பெயர் போய்விட்டது என்று சொல்லி அவர்கள் அலறுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இது அவர்களுடைய ஒரு குணாதிசயமாக காணப்படுகிறது. இது அன்றைக்கும் சகரியா வாழ்ந்த காலத்திலும் இருக்கிறது, இன்றைக்கும் அதே போன்ற ஒரு காரியம் நம்முடைய சூழமையிலே காணப்படுகிறது, அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது சகரியாவிடத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொலை உண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய். கொலை செய்யப்பட்டு உணவாக போகக்கூடிய அந்த ஆடுகளை நீ மேய்க்க கடவாய் என்று சொல்லி ஆண்டவர் சகரியாவிடத்திலே சொல்லுகிறார். சகரியா இடத்திலே நீ அந்த மக்களை மேய். மக்கள் அழிந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், ஏன் அழிந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்? அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவைகளை கொலை செய்து சாப்பிடுகிறவர்களாக, அதை இல்லாமல் அழித்து போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். மேய்ப்பர்கள் என்று சொன்னால் ஆடுகளை வளர்க்க வேண்டும், அதான் மேய்ப்பர்களுடைய வேலையை தவிர அவர்களை அதை கொலை செய்து சாப்பிடக்கூடிய வேலை மேய்ப்பர்களுடையது அல்ல. மேய்ப்பர்களுக்கு ஒரு ஆட்டு மந்தை ஒரு ஓனருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதை மேய்ப்பதற்காக மேய்ப்பர்களை நியமிப்பார். இத்தனை ஆடுகளை நீ மேய்த்து கொடு என்று சொல்லி அவர்கள் கூலிக்காக மேய்க்கிறவர்களாக இருப்பார். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு என்னது, திடீரென்று பேர் பசிக்கும் என்று சொன்னால் நான் பசிக்கிறது என்று சொல்லி அந்த ஆட்டை, தன்னிடத்திலே உள்ள ஆட்டை எடுத்து மேய்க்கலாம், அடிச்சு சாப்பிடலாமா என்று கேட்டால் இல்லை, சாப்பிட முடியாது. காரணம், அதற்கு அவர்கள் எஜமான்கள் அல்ல, அவர்கள் ஜஸ்ட் மேய்க்கிறவர்கள் மட்டும்தான். ஆகவே ஆனால் மேய்ப்பர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில காணப்படுகிறார்கள்? அவர்கள் தங்களுக்குரிய ஆடுகள், இது என்னுடைய ஆடுகள், அப்ப என்னுடைய ஆற்றில் உள்ளதை நான் சாப்பிடாம வேற யார் சாப்பிடுவா என்கின்ற மனநிலையிலே காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே
இங்கே சகரியாவிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கொலையுண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய் என்று சொல்லி சொல்லுகிறார். கொலை செய்யப்படுகிற போகிற அதாவது அன்றைக்கு இருந்த மேய்ப்பர்களிடத்திலே அந்த ஆடுகள் இருந்தால் அவைகள் கண்டிப்பாக கொலை செய்யப்படும். ஆகவே நீ அதை மேய்த்துக்கொள் என்பதாக சொல்லு. அப்போ இதோட பொருள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கின்ற மேய்ப்பர்கள் தங்களிடத்திலே உள்ள மக்களை, இன்றைக்கு இருக்கின்ற போதகர்கள் அல்லது கிறிஸ்தவ மத தலைவர்கள் என்கிறவர்கள், இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி, தங்களிடத்திலே வருகின்ற ஆடுகள் என்று சொல்லி ஒரு கூட்டம், அவர்களை எதற்காக வைத்திருக்கிறார்கள்? தங்கள் தேவைக்கு என்று வரும்போது அவர்கள் அழித்தார்களும் நான் உண்டு வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களிடத்திலிருந்து அந்த ஆடுகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் அந்த ஆடுகளை மேய்க்க கடவாய் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ சகரியாவிடத்திலே இந்த வார்த்தையை சொல்லும் போது, இங்க இந்த காலகட்டத்திலே கடவுளை பின்பற்றுகிறவர்களிடத்திலே கடவுள் சொல்லுகிற காரியம் இதுவாகத்தான் இருக்கிறது. உலகத்திலே உள்ள மெய்ப்பர்கள் சரியில்லை. அவர்கள் கடவுளுடைய பெயரை சொல்லி மக்களை தங்களுக்கென்று அழிக்கிற நிலைமைக்கிலே காணப்படுகிறார்கள். ஆகவே அந்த ஆடுகளை காப்பாற்றும்படியாக நீ மெய்ப்பனாக மாறு, எனக்காக மெய்ப்பனாக மாறு என்கிறது போல சொல்லு. அப்ப ஆண்டவருடைய விருப்பம் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் போதிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான். ஆகவேதான் பவுலப்போஸ்தலன் கூட என்ன சொல்வார், காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகர்களாக மாறி இருக்க வேண்டும். கிறிஸ்தவம் என்பது ஒரு வளரக்கூடிய ஒன்று. ஒரு காலகட்டத்திலே கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதன் பிறகு ஒரு காலத்தை பார்த்தால், ஒரு காலகட்டம் வந்த பிறகு நீங்கள் இந்த நேரத்திலே நீங்கள் போதகர்களாக மாறி இருந்திருக்க வேண்டும். நீங்கள் கற்றுக்கொண்டு போதகர்களாக மாறி இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு வளரவில்லை என்கிறதாக எபிரேய புஸ்தகத்திலே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். அப்போ வேதாகம் எதை விரும்புகிறது, அல்லது கடவுள் எதை விரும்புகிறார் என்கிறது இதன் மூலமாக தெரிகிறது. நீங்கள் காலத்தை பார்த்தால் நீங்களும் என்னது போதகர்களாக மாறி இருக்க வேண்டும் என்கிறதை விரும்புகிறதாக இங்கேதான் பார்க்கிறோம். அப்போ அழிந்து போகக்கூடிய ஆடுகள், அவர்கள் கொலை செய்ய மெய்ப்பன் ஆடுகளை கொலை செய்யக்கூடாது. ஆனால் அவர்கள் தங்கள் வயிற்று பசிக்காக ஆடுகளையே கூட கொலை செய்து சாப்பிடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்டவர்களிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் நீ கொலையுண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய் என்கின்ற அந்த கடவுளுடைய சத்தம் அங்கே சகரியாவுக்கு கேட்கப்படுகிறது. அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அதுதான் நிலைமை. இன்றைக்கும் கடவுள் எப்படி சொல்லுகிறார், கடவுளுடைய பிள்ளைகளை பார்த்து மற்ற அழிந்து போகக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது அல்லவா, இப்போது சிலரை மேய்ப்பர்கள் என்று நம்பி கொலை உண்ண போகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அல்லவா ஆடுகள், அவர்களை நீ மேய்த்துக்கொள் என்பதாக சொல்லுங்க. அடுத்ததாக ஏன் என்கின்ற அந்த விளக்கத்தை பாருங்கள். சகரியா 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவைகளை உடையவர்கள், அதாவது அந்த ஆடுகளை உடையவர்கள், அந்த மேய்ப்பர்கள் என்ன செய்கிறார்கள், அவைகளை கொன்று போட்டு அவைகளை என்ன செய்கிறார்கள், கொல்லுகிறார்கள். எதற்காக கொல்லுகிறார்கள், தாங்கள் உண்பதற்காக கொல்லுகிறார்கள். அப்படி கொன்று போட்டு தங்களுக்கு குற்றம் இல்லை என்று எண்ணுகிறார்கள். அப்படி கொன்று போட்டாலும் அது குற்றம் இல்லை. என்னுடைய ஆடுகளை என்னது நான் பார்த்துக் கொள்வேன், நீ இதில் தலையிடுவதற்கு யார் என்பதை என்று சொல்லி அது ஒரு குற்றம் அல்ல, எனக்கு ஒப்புவிக்கப்பட்டது என்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்களுக்கு அது ஒப்புவிக்கப்படவில்லை. இந்த பூமியிலே எந்த ஒரு மேய்ப்பனுக்கும் அந்த ஆடுகள் மீது என்ன இல்லை, உரிமை கிடையாது. அதை அடித்து கொல்வதற்கு உரிமை கிடையாது. ஏன், அவர்கள் சம்பளத்திற்காகத்தான் ஆடுகளை மேய்க்கிறார்கள். அந்த ஆடுகளை ஒரு ஓனர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தான் முழு உரிமை. அந்த ஓனர் என்னது, சிலர் இடத்துல நீங்கள் மேய்த்துக் கொள்ளுங்கள் என்ன என்பதற்காக கூலி பொருத்தி அதை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த மேய்ப்பனை எனக்கு தான் உரிமை என்று சொல்லி ஓனரை போல நினைத்தது என தனக்கு தன்னுடைய தேவைக்கு அவர்களை கொன்று கூட போடுவது, அதாவது அழித்து
அவர்களுடைய வாழ்க்கை அளித்தாலும் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது, அப்படி எதற்கு எண்ணுவதற்கு காரணம், இது தவறு அல்ல, அப்படி கொன்று விட்டு தங்களை குற்றமில்லை என்று சொல்லி எண்ணுகிறார். இதுதான் அன்றைக்கும் இன்றைக்கும் காணப்படுகிறது. அவைகளை விற்கிறவர்கள் அடுத்து என்ன பண்ணுகிறார்கள், கொல்லுகிறார்கள். இரண்டாவது, அவர்களை அந்த தங்களிடத்திலே இருக்கிற ஆடுகளை விற்கிறார்கள். அப்படி கொல்லவும் உரிமை இல்லை, விற்கவும் உரிமை இல்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை மேய்க்கிறது மட்டும்தான். சரியாக புல்லுள்ள இடங்களிலே கூட்டிக் கொண்டு போய் மேய்க்க வேண்டும். அதற்குதான் அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து மேய்ப்பனராக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே என்ன நடக்கிறது, அவைகளை மேய்க்கிறவர்கள் கொல்லுகிறார்கள், கொன்றாலும் தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். அவைகளை விற்கிறார்கள் பணத்திற்காக. விற்றுவிட்டு என்ன சொல்லுகிறார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விற்றுவிட்டு என்ன சொல்லுகிறார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யமுள்ளவர்களானோம் என்கிறார்கள். நாங்கள் பணக்காரர்களாக மானோம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் பணக்காரர்களாக மாறிவிட்டோம். இதுக்கு காரணம், நாங்கள் பணக்காரருக்கு மாறுவதற்கு காரணம் யார், ஆண்டவர் தான். அதற்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார்கள். இது எப்படி, இது சரியான விஷயமா என்று கேட்டால் இல்லை. கடவுளுக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்துவிட்டு நாங்கள் கடவுளால் தான் இந்த நிலைமைக்கு வந்தோம் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்றைக்கும் அதுதான் நடக்கிறது. இன்றைக்கு ஒரு கூட்ட மக்கள் ஒரு சிலர்களை மெய்ப்பொருளாக தங்களுக்கு என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. அவர்கள் என்ன, இந்த மக்களுடைய வாழ்க்கையில் உள்ள பொருளாதார காரியங்களை எல்லாம் உறிஞ்சி கொள்ளுகிறார்கள். பொருளாதாரத்தை காணிக்கை, தசமபாகம், அது இது என்று சொல்லி ஏகப்பட்ட காரியங்களை, அல்லது மிரட்டல் அல்லது ஆசை வார்த்தைகளை காட்டுதல், இப்படி ஏதோ ஒரு தந்திரங்களை பயன்படுத்தி மக்களை என்ன செய்கிறார்கள், மக்களுடைய பணத்தை இவர்கள் உறிஞ்சு கொள்ளுகிறார்கள். இதுதான் என்னது, அந்த மக்களை அல்லது அந்த ஆடுகளை விற்று பணம் சம்பாதிப்பதற்கு சமம். அதாவது ஆடுகளை எதற்காக விற்கிறார்கள், பணத்திற்காக விற்கிறார்கள். இவர்கள் மக்களிடத்திலிருந்து பணத்தை உறிஞ்சுகிறவர்களாக இருக்கிறார்கள். உறிஞ்சி, அது தவறான ஒரு செயல். ஆனால் இவர்கள் அப்படி மக்களிடத்திலிருந்து பணத்தை உறிஞ்சும் போது இயல்பாக என்ன ஆகும், இவர்கள் பணக்காரர்களாக மாறுவார்கள். அதற்காக பொய்யான வாக்குத்தத்தம், நீ இப்படி செய், ஈஸியாக பணக்காரராவாய், ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தம், இந்த ஆண்டிலே நீ செழிப்பாக மாறுவாய், பணக்கார பணம் கொட்டு என்று கொட்டும் என்றெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுப்பார்கள். கொடுத்து மக்களை ஏற்கனவே செலவை செய்து வச்சிருப்பார்கள் மூளை. அந்த அடிப்படையில மக்கள் சென்று அதிக அளவிலே பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக காணப்படுவார்கள். இது நிமித்தம் யார் ஐஸ்வர்யவன் பணக்காரனாவது, இந்த அந்த மெய்ப்பன் பணக்காரனாக மாறுகிறார். இப்ப இது கடவுளுக்கு ஏற்புடையதா என்று கேட்டால் கடவுளுக்கு எதிரான ஒரு செயல். இப்படி கடவுளுக்கு எதிரான ஒரு செய்து விட்ட பணக்காரராக மாறிவிடு. அடுத்து இந்த பாஸ்டர் எப்படி சாட்சி சொல்லுகிறார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நான் பணக்காரனாக மாறினேன், நான் ஊழியத்துக்கு வரும்போது பிஞ்ச செருப்பு போட்டு கொண்டு வந்தேன், சைக்கிளில் வந்தேன், ஆனால் இன்றைக்கு நான் பணக்காரனாக மாறி இருக்கிறேன். உண்மையிலே எப்படி பணக்காரனாக மாறினா, தங்களிடத்தில் இருக்கிற அந்த மக்களை உறிஞ்சி, அது ஊழியம் என்கின்ற பெயரிலே மக்களுக்குள்ளாக விஷத்தை விதைத்து, அல்லது அவர்களை கொன்று போட்டு, அல்லது அவைகளை பொய்யான கலப்பட சுவிசேஷம் அல்லது போலியான சுவிசேஷம் சொல்லி மக்களை சாத்தானுக்கு விற்று, அப்படியே பணத்தின் மூலமாக இவன் பணக்காரனாக மாறுகிறான். மாறிவிட்டு சொல்லுகிறான், சாட்சி சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் பணக்காரராக மாறி இருக்கிறோம், இதை போல எங்களை பின்பற்றினால் நீங்களும் பணக்காரராக மாறலாம் என்று சொல்லி அதையே ஒரு சாட்சியாக வேறு சொல்லுகிறார்கள். இது சகரியா வாழ்ந்த காலத்திலே இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யவான்களோம் என்று சொல்லி சொல்கிறார்கள். அப்போ அவர்கள் தைரியமாக தாங்கள் செய்கிற தவறுகள் செய்து பணக்காரராக மாறிவிட்டு, தேவனுக்கு எதிரான காரியம் செய்து பணக்காரராக மாறிவிட்டு, அவர்கள் சாட்சி சொல்லி கடவுளையே அந்த தவறுக்கு காரணர் போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் என்று சொல்லி சாட்சி சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் பணக்காரராதனுக்கு காரணம் கர்த்தர், ஆண்டவருக்கு, ஆகவே கர்த்தருக்கு நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம், அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி கடவுளையும்
தங்களுடைய தவறுக்கு துணை போனவர் போல காட்சி காட்சி காண்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறதில்லை. அவர்களுக்கு எந்த இல்லை, அந்த கீழே உள்ள ஆடுகள் மீது மக்கள் மீது எந்த இரக்கமும் கிடையாது. எந்த ஒரு துளியளவு கூட இரக்கம் கிடையாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட அடிமைகள். இவர்களிடத்திலிருந்து இவர்கள் மூலமாக நாம் எந்த அளவிற்கு முன்னேற முடியும், நாம் எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியும், அதுக்கு அவர்களை அழிக்க வேண்டுமா, அழிப்போம், விற்று பணம் சம்பாதிக்க என்று வேண்டுமானாலும் செய்யலாம். இவைகள் அவைகள் மேலும் நமக்கு இரக்கம் காட்ட வேண்டியதில்லை என்கின்ற அளவிற்கு அவர்களை அந்த அளவிற்கு மிரட்டுகிறார்கள். ஒருவேளை கடன் வாங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது கூட என்ன சொல்லுகிறார்கள் சில, நீ இன்னைக்கு கடன்ல இருக்கிறாயல்லோ, அதற்கு காரணம் கூட நீ ஒழுங்காக எனக்கு தசமபாகம் தரவில்லை. உன்னுடைய இந்த கடன் தீர வேண்டும் என்றால் நீ கடன் வாங்கினதுல ஒரு அமௌண்ட் இருக்கிறதுலோ அதிலே கூட எனக்கு தசமபாகம் கொடு, அப்பொழுது கடன் தீரும் என்கிறதாக சொல்லுகிறவர்களாக இருப்பார். அதாவது எந்தவித இரக்கமும் காண்பிக்காதவர்களாக இருப்பார். அல்லது மக்களிடத்திலே அவ்வளவு வருடங்கள் காணிக்கை என்று வாங்கி இவர்கள் கொழுத்து பெரிய ஆடம்பர இதுல இருப்பார்கள். அதுவே மக்கள் பல்வேறு அவர்களுக்கு காணிக்க கொடுத்த மக்கள் கஷ்டப்படுகிறவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தாங்கள் வாங்கின பணத்திலே திருப்பி அந்த மக்களுக்கு செய்வார்களா? செய்ய மாட்டார்கள். இவர்களுக்கு கொடுத்தது நிமித்தம் அவர்கள் கஷ்டப்பட்டால் கூட அவர்கள் மீது அடுத்து கரிசனை வைப்பதில்லை, இறங்குவதில்லை. இதுதான் சகரியா வாழ்ந்த காலத்திலும் அதுதான் நிலைமை, இன்றைக்கும் அதுதான் நிலைமை. ஆகவேதான் பேதுரு சொல்லுகிறார், அந்த காலத்திலே இருந்தார்கள், இப்பொழுதும் இருக்கிறார்கள் என்பதாக சொல்லுகிறார். ஆகவே கடவுள் என்ன சொல்லுகிறார், நான் இனி தேசத்தின் குடிகளின் மேல் இரக்கம் வையாமல் மனுஷரில் யாவரையும் அவனுடைய அயலான் கையிலும் அவனுடைய ராஜாவின் கையிலும் அகப்பட பண்ணுவேன். அவர்கள் தேசத்தை அழித்தும் நான் இவர்களை அவர்கள் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அது இஸ்ரவேல் மக்களை, இவர்களை நான் இனி தப்ப விடுவதில்லை, அவர்களை நான் எதிரிகள் கைகளில் ஒப்பு கொடுக்க போகிறேன், அல்லது அவர்களை தண்டிக்க போகிறேன். அவனவனுடைய அயலான் கையிலும் அவனவனுடைய ராஜாவின் கையிலும் அகப்பட பண்ணுவேன். அவர்கள் தேசத்தை அழித்தும் நான் அவர்களை இவர்கள் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நிமித்தம் இந்த மக்கள் மீது ஒரு நியாய தீர்ப்பு வரும் என்கிறதை கடவுள் சொல்லுகிறார். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், கொலையுண்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன் என்று சொல்லுகிறார். இப்ப கடவுள் வந்து சொல்லுகிறார், முதலாவது சகரியாவிடத்திலே நீ மேய்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். அதாவது நீ மக்களுக்கு என்னது சரியான ஒரு வழிகாட்டு. காரணம் அவர்கள் அன்றைக்கு இருக்கிற மேய்ப்பர்கள் சரியில்லை, நீ வழிகாட்டு என்று சொல்கிறார். மக்களும் கேட்கவில்லை. மக்கள் தொடர்ந்து எங்கே கள்ள மேய்ப்பர்கள் தங்களை உறிஞ்சுகிறவர்களை நோக்கிதான் போய்கொண்டிருக்கிறார். கடவுளை வைத்து சொல்லுகிறார், நான் மேய்ப்பேன். நான் 2 கோல்களை எடுத்து ஒன்றுக்கு அனுகிரகம் என்றும் ஒன்றுக்கு நிக்கிரகம் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஒன்றிப்பு, ஒருமைப்படுத்துதல் என்றும் பெயரிட்டு மந்தையை மேய்த்து ஒரே மாதத்தில் 3 மேய்ப்பரையும் மதம் பண்ணினேன். அப்போ மக்கள் மீது ஆண்டவர் கரிசனை கொண்டு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நான் உங்களை மேய்க்கிறேன், உங்களுக்கு அனுகிரகம் செய்ய தயாராக இருக்கிறேன், உங்களை அதாவது பிரிந்து போய் கிடக்கிறவர்களை ஒன்றிப்பு செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அதற்கு ஆதாரமாக 3 பேரை உங்களுக்கு அதம் பண்ணி காண்பிக்கிறேன் என்று சொல்லி 3 பேர் அவர்கள் பிரபலமாக இவர்கள் அழிவே இல்லை என்று நினைக்கிறார்கள் அல்லவா, அப்படிப்பட்டவர்களை அழித்து ஆண்டவர் காண்பிக்கிறார். அதம் பண்ணினேன், என் ஆத்துமா அவர்களை அரோசித்தது, அவர்கள் ஆத்துமா என்னை வெறுத்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் இங்கே சொல்லி முடிக்கும் போது பாருங்கள் என்ன சொல்லுகிறார், அவர்கள் ஆத்துமா என்னையும் வெறுத்தது, என்னுடைய ஆத்மா அவர்களை அரோசித்தது, அதே வேளையில அவர்களுடைய ஆத்மாவும் என்னை வெறுத்தது, என்னையும் வெறுத்தது. ஆண்டவர் இந்த மக்களை இந்த மெய்ப்பர்கள் என்கிறவர்கள் ஏமாற்றுகிறார்கள், சுரண்டி பின் தின்கிறார்கள், அவர்களுடைய மேல் எந்த அக்கறையும் இல்லை, அவர்களிடத்திலிருந்து பணத்தை பிடுங்கி இவர்கள் வாழ்ந்து விட்டு
கடவுளுக்கு நன்றி செலுத்துகையும் நாங்கள் சாட்சி சொல்லுகிறார்கள், நாங்கள் கடவுளால் தான் பணக்காரர்களானோம் என்று சொல்லி. இப்ப பாதிக்கப்பட்டது ஒரு கூட்ட மக்கள், அவர்களை பின்பற்றுகிற மக்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை மேய்க்க தயாராக இருக்கிறேன். அதற்கு என்னது, நீங்கள் மேய்க்கிற மேய்ப்பர்கள் சரியில்லை என்று சொல்லி காண்பிப்பதற்காக நீங்கள் இவர்கள் எல்லாம் அழியவே மாட்டார்கள் என்று நினைத்தீர்கள் அல்லவா? அவர்களில் சிலரை அழித்தும் காண்பித்திருக்கிறேன். அவர்கள் சொன்ன சில காரியங்களை நடக்காமல் பொய்யாக்கி இருக்கிறேன். அவர்களை என்று அரோசித்தது. ஆனாலும் இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த மக்களும் அந்த அவர்களோடு சேர்ந்து கடவுளை வெறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போ கடவுள் என்ன சொல்லுகிறார்? இனி நான் உங்களை மெய்ப்பதில்லை. கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னா, நான் மேய்க்கிறேன் என்று. ஃபர்ஸ்ட் சகரியாவிடத்திலே நீ மேய்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். அது கடவுள் சொல்லுங்க, நான் மேய்க்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ கடவுள் என்ன சொல்லுகிறார்? இனிதான் உங்களை மேய்க்கிறது இல்லை. சாகிறது சாகட்டும். சாகிறதுனா செத்துப்போ. அதமாகிறது அதமாகட்டும். மீதியானவைகளோ என்றால் ஒன்றின் மாம்சத்தை ஒண்ணு கடிச்சு சாப்பிட்டு எக்கெடு கட்டு போங்க என்று சொல்லி யாரை குறித்து சொல்லுகிறார்? அந்த ஆடுகளை குறித்து சொல்லுகிறார். ஆடுகள் மீது ஆண்டவர் ஆடுகளை ஏமாற்றி ஒரு கூட்டம் மேய்ப்பர்கள் என்று சொல்லி ஏமாற்றி அவர்களை கொண்டு உண்டு வாழ்கிறார்கள். அவர்களுடைய பணத்தை அவர்களை விற்று பணத்தை சம்பாதித்து நாங்கள் கடவுளால் தான் பணக்காரர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இப்போ என்னது, கடவுள் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். சகரியாவிடத்திலே நீ போய் அவர்களை காப்பாற்று, அல்லது அவர்களுக்கு சரியாக அவர்களுக்கு நீ மேய்ப்பனாக இரு என்று சொல்லுகிறார். சகரியா என்ன போதிக்க தயார், கேட்கவில்லை. கடவுளுடைய நான் உங்களை மேய்க்கிறேன், என்னிடத்திலே வாருங்கள் என்று கேட்டால் கடவுளுடைய வார்த்தைக்கும் என்னது, கடவுளுடைய வார்த்தை வெளிப்பட்டால் கூட கடவுளுடைய வார்த்தைக்கும் அவர்கள் கீழ்ப்படிவதில்லை. இப்ப கடவுள் என்ன சொல்லுகிறார்? சாகிறது சாகட்டும், அதமாகிறது அகமாகட்டும், நான் இனி உங்களை மேய்க்க போகிறது இல்லை. அல்லது ஒன்றின் மாம்சத்தை ஒண்ணு தின்னு எப்படி வேணாலும் போகட்டும். உங்களுக்கு நேரத்தை என்ன சொன்னார்லவா 7ஆம் வசனத்திலே, 2 கோல்களை எடுத்து ஒன்றுக்கு அனுகிரகம், உங்களுக்கு அனுகிரகம் தரப்போகிறேன், பிரிந்து கிடந்தவர்களை ஒன்றாக்குகிறேன் என்றெல்லாம் சொன்னார்லவா. இப்பொழுது சொல்லுங்க, அந்த கோல் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பையே நான் முறித்து போடுகிறேன் என்று சொல்லுங்க. அனுகிரகம் என்னப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த ஜனங்களோடு பண்ணியிருந்த என் உடன்படிக்கை அற்று போகும்படிக்கு அதை முறித்து போட்டேன். அந்நாளிலே அற்று போயிற்று. அப்படியே மந்தையில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி 14ஆம் வசனம், நான் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற அந்த சகோதர கட்டை அற்றுப்போக பண்ணும்படிக்கு நிக்கிரகம் எனப்பட்ட, அதாவது யூதாவையும் இஸ்ரவேலையும் இணைப்பதற்கு ஆதாரமாக தமிழ் இந்த நிக்கிரகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாண்ட் அல்லது ஒன்றிப்பு என்கிறதான் அது சரியான வேற மொழிபெயர்ப்பிலே அதில் அப்படித்தான் எழுதப்பட்டது. அந்த ஒன்றிப்பு, இஸ்ரவேல் யூதா பிரிந்திருந்தார், உங்களை ஒன்றித்து ஒரு என்ற எண்ணிருது அல்லவா, அதற்கு ஆதாரமா ஒரு கோல் வைத்திருந்தேன். அந்த கோலையும் என்னது முறித்து போடுகிறேன், முறித்தேன் என்பதாக இங்கே கடவுள் சொல்லு. அப்போ கடவுள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதற்கென்று சிலரை சகரியாவை அனுப்ப ஆண்டவர் தயாராக இருக்கிறார். என் கடவுளே நானே உங்களை மேய்க்கிறேன் என்று கூட சொல்லுகிறார். ஆனாலும் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீங்க எல்லாம் போய் சகரியா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், கடவுளை சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், நாங்க யாருதான் நம்புவோம்? நாங்கள் எங்களை உண்டு வாழ்கிறதற்கு என்று ஒரு கூட்டம் இருக்கிறார், எங்களிடத்தில் காணிக்கை கேட்கிறார்கள். எங்களை சுரண்டி வாழ்ந்து அவர்கள் பணக்காரர்களாக இருந்து நாங்கள் கர்த்தரால் தான் பணக்காரரானோம் என்று சொல்லி சாட்சி சொல்லுகிறார்களா ஒரு கூட்டம் மேய்ப்பர்கள் என்று சொல்லி, அவர்களைத்தான் நாங்கள் நம்புவோம் என்று சொல்லுகிறவர்களை அப்படித்தான் மக்கள் காணப்படுகிறார்கள். அப்படி சொல்லுகிறவர்களாகத்தான் மக்கள் காணப்படுகிறார்கள். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை, உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு முடிந்து போயிற்று, உங்களுக்கு அனுகிரகம் பண்ணலாம் என்று நினைத்து அந்த உடன்படிக்கை அற்றுப்போக பண்ணுகிறேன், உங்களை ஒன்றிப்பு செய்யலாம் என்று நினைத்து அதையும் உடைத்து போடுக என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் மக்களை காப்பாற்ற விரும்பினாலும் மக்கள் அதற்கு கடவுளுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இல்லை. அப்படி வரும்போது நீ அப்படிப்பட்டவர்களோடு இருந்து நீ கட்டுப்போ. அதை கள்ளப்போதவர்கள் தான் உனக்கு சரியான வழிகாட்டுகிறார்கள் என்று ஏமாந்து கொண்டிருக்கிறாய், அங்கேயே போய் கிட, நீ அங்கே மாண்டு போ என்பதாக ஆண்டவர் கைவிட்டு விடுகிறதை பார்க்க. ஆனால் நீ ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் 11ஆம் வசனத்தில், எனக்கு மந்தையில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டன. ஒரு கூட்டம், ஒரு சின்ன கூட்டம்,
சிறுமைப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு சின்ன கூட்டம் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டது. அவைகள் மட்டுமே கடவுளால் காப்பாற்றப்படக்கூடியவைகளாக இருக்கிறது. மற்ற எல்லாமே இந்த கள்ளப்போதவர்களை பின்பற்றி போன எல்லாமே அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. அப்போ யார் கடவுளை அறிந்து கொள்ளுகிறார்கள்? ஒரு சிறிய கூட்டம், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கு எனக்கு காத்திருந்த கடவுளுக்கு காத்திருக்கிறவர்கள். அப்ப மற்றவர்கள் யாருக்கு காத்திருக்கிறார்கள்? அவர்களும் கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயர்களை தானே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கடவுளுக்கு காத்திருக்கிறவர்கள் அல்ல. அப்போ கடவுளுக்கு காத்திருக்கிறவர்கள் மந்தையில எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள், அவைகள் கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொள்ளுகிறது. அவைகள் கள்ளப்போதகத்திலிருந்து தப்புகிறது. இந்த உலகத்தில் காணப்படுகிற கள்ளப்போதகர்கள், போலி போதகர்கள், அவர்களிடத்திலிருந்து தப்பு வைக்கப்படுகிறார். அப்போ தேவனுக்கு உண்மையாக ரட்சிக்கப்படுகிறவர்கள் கள்ளப்போதகங்களிலிருந்து, கள்ளப்போதகங்களிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள் என்கிறதை அங்கே சகரியா வார்த்தை கூறுகிறது. அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அதை தான் நடக்கிறதாக காணப்படுகிறது. அப்போ தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள், தேவனுக்கு யார் காத்திருப்பார்கள்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? தேவனை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ அவர்கள் காப்பாற்றப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். மற்றபடி மந்தையில், இன்றைக்கு மந்தை என்று சொல்லி இருக்கிறவர்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் அவர்களும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்றைக்கு சகரியா வாழ்ந்த காலத்திலே யூதர்கள், அதான் மந்தை என்று சொல்லப்படுகிறது, ஆடுகள், யூத மக்களைத்தான் ஆடுகள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் மேல் தலைவர்கள், மத தலைவர்களாக இருந்தவர், யூத மத தலைவர்களாக இருந்தவர்களைத்தான் மேய்ப்பர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யூதர்கள் அத்தனை பேரும் ஆண்டவருடைய பார்வையில் யூதர்களா என்று கேட்டால் இல்லை. அவர்கள் மாம்சத்தின்படியாக ஆபிரகாமின் வழியிலே யூதா கோத்திரத்திலே வந்தவர்கள், ஆகவே நாங்கள் யூதர்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அவர்கள் யூதர்களா என்று கேட்டால் இல்லை. ஆண்டவர் எப்படி பார்ப்பார் என்று சொன்னா, உள்ளத்தில் யூதனானவனே யூதன் என்று சொல்லி பார்ப்பார் என்று சொல்லி ரோமர் புஸ்தகத்திலே பவுல புஸ்தகம் சொல்லுகிறார். மாம்சத்தின்படி வந்து விட்டால் நீ யூதன் என்று ஆகிவிடாது, நீ உள்ளத்திலே மாற வேண்டும். உள்ளத்திலே தேவன் விரும்புகிறபடி வாழ்ந்தால்தான் கடவுள் உன்னை யூதனாக பார்ப்பார். மற்றபடி நீ யூதர் கோத்திரத்திலே பிறந்தாய் என்று சொல்லி உலக பார்வையில மாம்சத்தின்படி தான் யூதன், அதனால் பிரயோஜனம் கிடையாது என்பதாக சொல்லி, அதை போல இன்றைக்கு இந்த காலத்திலும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற எல்லாரும் கிறிஸ்தவர்களா என்று சொல்லி கேட்டால், கிறிஸ்தவ மதத்திலே என்று சொல்லி இந்த பூமியிலே சொல்லிக் கொள்ளலாம். மாம்சத்திலே, மாம்ச ரீதியிலே பார்க்கும்போது இவர்கள் கிறிஸ்தவ முறைப்படி ஆராதனை செய்கிறார்கள், கிறிஸ்தவ கோவிலுக்கு போகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை கடவுளாக கும்பிடுகிறார்கள். அப்பவும் இவர்கள் என்னது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி உலக வழக்கப்படி சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி பார்ப்பாரா என்று கேட்டால் இல்லை. ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? ஒரு கூட்டம் மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள். இவர்களை மெய்ப்பர்கள், இந்த கிறிஸ்தவ மக்கள் என்று சொல்லுகிறவர்களை மெய்ப்பதற்கு ஒரு கூட்டம் சில மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள். அந்த மெய்ப்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? இந்த மக்களை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள், இந்த மக்களை அழித்து போடுகிறவர்களாக இருக்கிறார்கள், இந்த மக்களை விற்று போட்டு அந்த பணத்தை சம்பாதித்து வயிறு நிரப்புகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு முன்பாக சாட்சி சொல்லும் போது, நாங்கள் கடவுளால் பணக்காரர்களாக மாறணும், நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா, ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப காலகட்டங்களில் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா, ஆனால் இன்றைக்கு கடவுள் எங்களை உயர்த்தி பணக்காரர்களாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளுக்கு சாட்சி சொல்லுகிறார்களாக இருக்கிறார். அன்றைக்கு சகரியா வாழ்ந்த காலத்திலே உள்ளது போல. ஆனா இப்படிப்பட்ட அவர்களுடைய கைகளில் இருந்து இந்த மக்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிறதன் அடிப்படையிலே ஆண்டவர் சில மக்களை எழுப்பி இந்த மக்களுக்கு சரியான வழிகாட்டு என்று சொல்லி சொல்லவும் செய்கிறார். அப்படி சிலர் பேச வைக்கும் போது மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. கடவுளும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அந்த வேதாவும் வசனம் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு அத்தனையும் கடவுளுடைய வார்த்தைகள். இந்த கடவுளுடைய வார்த்தைகளும் அவர்களை நோக்கி இதிலிருந்து கற்றுக்கொள் என்று தான் சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் கடவுளுடைய வார்த்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே ஆண்டவர் எனக்கு ஒரு இடத்துல என்ன சொல்ல, நீங்கள்
அதமாகிறது அதமாகட்டும், சாகிறது சாகட்டும், அல்லது ஒன்றை அடித்து ஒன்று மாம்சத்தை தின்னுகிறதா தின்னட்டும், எனக்கு அதை குறித்து கவலை இல்லை, நான் உங்களை மேய்க்க மாட்டேன் என்கின்ற நிலைமைக்கு கடவுள் சென்று விடுகிறார். இப்போ கடவுள் கொடுக்கிற அந்த வாய்ப்பை மக்கள் பயன்படுத்தவில்லை என்றால் கடவுளே ஒரு கட்டத்தில் கைவிட்டு விடுகிறவராக இருக்கிறார். யாரை கைவிடுகிறார்? உண்மையான கிறிஸ்தவர்களை ஆண்டவர் கைவிடுகிறாரா என்று கேட்டால் இல்லை. உண்மையான கிறிஸ்தவர்கள் தான் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள் என்று சொல்லுகிறார். தேவனை எனக்கு காத்திருந்த என் சிறுமைப்பட்டவர்கள் கர்த்தருடைய வார்த்தை என்று கண்டுகொள்ளுகிறார்கள். அது அந்த மெய்ப்பர்கள் என்கின்ற பெயரில் உள்ளவர்கள் கள்ளர்கள் என்று சொல்லி கண்டுகொள்ளுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இதைத்தான் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். எல்லா ஆடுகளும் அல்ல, என்னுடைய ஆடுகள். அப்போ இந்த காணப்படுகிற ஆடுகள் எல்லாம் கிறிஸ்தவ ஆடுகள் என்கின்ற பெயர்ல இருந்தாலும் அது எல்லாம் என்னுடைய ஆடுகளா என்று கேட்டால் இல்லை. எனக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் மட்டுமே என்னுடைய ஆடுகள் என்கின்ற ரீதியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறதையும் பார்க்க. உதாரணத்திற்கு ஒரு காரியத்தை சொல்லுங்க. அப்ப எல்லா மக்களும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல என்கிறதுக்கு யூதா ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். யூதா அதாவது ஆண்டவர் நேசிக்கிற ஜனங்களை ஆண்டவரை அழித்து போடக்கூடிய ஒரு கட்டாயம் வருகிறது. ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்து கேட்காத போது யூதா அதை குறித்து சொல்லும் போது யூதா நிருபம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன், உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் என்று யூதா ஆரம்பிக்கிறார். என்ன? கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி இஸ்ரவேல் மக்களை தம்முடைய ஜனம் என்கின்ற ரீதியிலே தான் அவர்களை அழைத்தார். எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து காப்பாற்றினார். எகிப்து தேசத்திலிருந்து காப்பாற்றினார். இந்த ரட்சிப்பு என்பது ஏதோ ஆத்மீக ரட்சிப்பு, அதை குறித்து சொல்லவில்லை. எகிப்து தேசத்திலிருந்து ரட்சிப்பு, எகிப்து தேசத்திலிருந்து காப்பாற்றினார். எகிப்திலே பாடுபட்டு கொண்டிருந்தார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த கஷ்டப்படுதலிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றி அதன் பிறகு என்ன நடக்கிறது? விசுவாசியாதவர்களை அழித்தார். அப்போ இதுல இருந்து தெரிகிறது, விசுவாசியாதவர்களை அழித்தார். அப்ப அவர்கள் என்னது? உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள். விசுவாசம் இல்லாமல் ரட்சிக்கப்பட முடியாது. தேவனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாகத்தான் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலும் அப்படிதான், தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்றுதான் ஆபிரகாமை குறித்தும் சொல்லப்பட்டது. இப்போ ஒரு மனிதன் தேவனால் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அவன் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அப்போ எகிப்திலிருந்து காப்பாற்றப்பட்டது அது அந்த ஆத்மீக ரட்சிப்புக்கு ஏதுவாக காப்பாற்றப்படவில்லை. ஒரு தேசத்தில் அடிமைப்பட்டு கிடந்தார்கள், அந்த தேசத்திலிருந்து ஆண்டவர் காப்பாற்றினார். அப்போ அந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அளவுக்கு மீறி வேலை செய்கிற அளவிற்கு எகிப்தியர் கொடுமையாக நடந்து கொண்டார்கள். அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் காப்பாற்றி ஒரு அற்புதம் செய்தார். அற்புதம் செய்து கூட்டிக் கொண்டு வருகிறார். அப்போ இது எல்லாருமே தேவனை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட மக்களா என்று கேட்டால் இல்லை. ஏன்? அவர்கள் அற்புதத்தை கண்டார்கள், தேவனுடைய அற்புதத்தை கண்டார்கள். அவர்கள் ஆனால் தேவனை விசுவாசிக்கவில்லை. ஏன் விசுவாசிக்கவில்லை? தேவன் சொன்னார், நான் உங்களை கானான் தேசத்திற்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்துக் கொண்டு போவேன். யார் சொன்னது? கடவுள் சொன்னார். எந்த கடவுள்? இவர்களுக்கு முன்பாக அற்புதங்களை செய்து காண்பித்த கடவுள். இவர்களுக்கு ஒரு எகிப்து தேசத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்த கடவுள். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்துக் கொண்டு போவேன். அவர் அப்படி சொல்லுகிறார். ஆனால் என்ன சொல்லவில்லை? போகிற வழியெல்லாம் நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற அப்படிப்பட்ட மென்மையான வழியிலே தான் உங்களை நடத்தி கொண்டு போவேன் என்று சொல்லவில்லை. அதாவது நீங்கள் விரும்புகிறது எண்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். ஆனால் அந்த கானான் தேசத்துக்கு போகிற பாதையும் அதே போல பாலும் தேனும் ஓடுகிறபடி நீங்கள் விரும்புகிறபடி செழிப்பாகத்தான் இருக்கும் என்றெல்லாம் கடவுள் சொல்லவில்லை. போகிற பாதை எப்படி இருந்தது? வனாந்திரமாக இருந்தது. இப்போ வனாந்திரமான பாதை, அங்கே உணவு கஷ்டம் இருந்தது, சில இடங்கள்ல தண்ணீர் கஷ்டம் இருந்தது, பல்வேறு விதமான காரியங்கள் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் பாதுகாக்கிறார், தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். ஆனாலும் என்னது? அவர்களுக்கு அந்த அன்றாடம் சாதாரண கஷ்டங்கள் எல்லாம் இருந்தது. இதை பார்க்கும்போது
அவர்கள் எதை விசுவாசிக்கவில்லை? கடவுளை விசுவாசிக்கவில்லை. பாலுந்தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்ற கடவுளுக்கு விரோதமாகவே முறுமுறுத்தார்கள். ஏன்? எங்களுக்கு இப்பவே பாலுந்தேனும் ஓடுற மாதிரி எங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். எங்களுக்கு பாருங்க, பசி இல்லாம, தண்ணி இல்லாம இருக்கும், எங்களுக்கு உணவு இல்லாம இருக்கிறோம். இதுக்கு நாங்க எகிப்து தேசத்திலே இருந்திருப்போமே, எதுக்கு எங்களை கூட்டிக் கொண்டு வந்தீர்? இப்படி ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறார். ஏன்? ஏன்னா அவங்க விசுவாசிக்கவில்லை, தேவனை விசுவாசிக்கவில்லை. ஓ, ஆண்டவர் முடிவை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் ஜனங்களுக்கு முடிவல்ல, இந்த அந்த முடிவுக்கு போகிற அந்த பாதையே எப்படி இருக்க வேண்டும்? லகுவாக இருக்க வேண்டும் என்கிறார். இந்த ஜனங்கள் விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் அவர்களை என்ன செய்கிறார்? அழித்து போடுகிறார். அப்போ இன்னைக்கு மக்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டது. இனி நித்திய ஜீவன் கன்ஃபார்ம். அதற்கு போகிற அந்த பாதை உபத்திரவங்களூடாக நாம் தேவனுடைய அநேக உபத்திரவங்களூடாக தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் இந்த மக்கள் அதை சொன்ன கடவுளை நம்புவதில்லை, விசுவாசிப்பதற்கு தயாராக இல்லை. இவர்கள் எப்படி என்ன செய்கிறார்கள்? அது எப்படி நித்திய ஜீவன் மட்டும் கிடைச்சா போதுமா? நாங்கள் இங்கே இருந்து போகிற பாதை முடிவு வரைக்கும் என்னது, எங்களுக்கு எந்த உபத்திரவம் வரக்கூடாது, எங்களுக்கு செழிப்பு இருக்க வேண்டும், எங்களுக்கு எந்த துன்பமும் இருக்கக்கூடாது, அதைதான் நாங்கள் விசுவாசிப்போம். அப்படி யாராக சொன்னால் அதை நாங்கள் விசுவாசிப்போம் என்று சொல்லி அப்படி சொல்லுகிற கள்ளப்போதர்களை போய் நம்பிக்கொண்டிருக்கிறார். அப்போ கடவுளை விசுவாசிக்கவில்லை. தேவன் என்ன சொன்னார்? நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்கிறதே வாக்கு தந்தார். அப்ப அதுக்கு போகிறவாது அது வழி இடுக்கமாகத்தான் இருக்கு, அது லகுவாக என்ன இருக்காது. ஆனால் மக்கள் என்ன செய்யவில்லை, அதை ஏற்றுக்கொள்ள தயாராக. காரணம் என்னது? இந்த கள்ளப்போதர்கள் அல்லது மெய்ப்பர்கள் என்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வார மாதாவாதம் வாக்கு தத்தம் என்று இதை செய்தார் கடவுள், இதை எப்படிதான் நடத்துவார் என்றெல்லாம் பொய்யாக மக்களை நம்ப வைக்கிறார். அப்போ அவர்கள் கடவுள் சொன்னதை நம்புவதற்கு தயாராக இல்லை. இந்த தங்களை மெய்ப்பர்கள் என்று சொல்லிக் கொண்டு போதர்கள் என்று காண்பிக்கிற அவர்களை நம்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும்? விசுவாசியாதவர்களே ஆண்டவர் விசுவாசியாதவர்களை தான் அழிக்கிறார். தேவனை விசுவாசிக்காதவர்களை ஆண்டவர் அழித்து போடுகிறார். காரணம், விசுவாசி இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆகவே இந்த கூட்டம் மொத்தம் அழிக்கப்படுகிறது என்றால் அவர்கள் அன்றைக்கு தேவ ஜனங்கள் எனப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று அறியப்படுகிற வெளிப்பார்வைக்கு கிறிஸ்தவ மதத்தார்களா இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனுடைய பார்வையில் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அன்றைக்கு தேவனுடைய பார்வையில் அவர்கள் உண்மையான தேவ ஜனமாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆகவே அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் அழித்து போடுகிறார். அவர்களுடைய அழிவுக்கு என்று ஒரு நாளை நியமித்து வைத்திருக்கிறார். அன்றைக்கு எகிப்திலிருந்து வந்தபோது அவர்களை வழியிலே அழித்தார். கானானுக்குள்ளாக பிரவேசிக்க முடியவில்லை விசுவாசியாதவர். அன்றைக்கு இருந்த புறப்பட்டதிலே வெறும் 2 பேர் தான் கானான் தேசத்துக்குள்ளாக போனார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர் அந்த கூட்டத்தில் இருக்கும்போது பெரும்பாலும் யாரைத்தான் விசுவாசிக்கிறார்கள்? கடவுளை அல்ல, இயேசு கிறிஸ்துவை அல்ல, ரட்சிப்பை ஏற்படுத்தின தேவகுமாரனை அல்ல, இந்த மெய்ப்பர்கள் என்கிறவர்கள். இவர்கள் யார்? உண்மையிலே இவர்கள் தங்கள் வயிற்றுக்கு வேலையை செய்கிறவர்கள், தங்கள் வயிறு வளர்க்க வேண்டும் என்கிறவர்கள். ஆனால் அவர்கள் பேசுகிறது எப்படி இருக்கும்? தங்களை வசப்படுத்துகிறதை போல பேசுவார்கள். மக்களை வசப்படுத்துவதற்கு ஏதுவாக பேசுவார்கள். அவர்கள் ஏன் அப்படி பேசுகிறார்கள்? அப்படி பேசினால் அவர்களிடத்திலிருந்து அவர்களை விற்று பணத்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம், அல்லது அவர்கள் அழித்தாக நாம் வாழலாம், செழித்து வாழலாம் என்கிறதான் அவர்களுடைய நோக்கம். அதை அறியாமல் இவர்களை போய் அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தும் திருந்துவதற்கு, அவர்களை விட்டு வெளியே வருவதற்கு வாய்ப்பு கொடுத்தும் அவர்கள் பயன்படுத்தவில்லை.
ஆண்டவர் மனிதர்களை எழுப்பி பார்க்கிறார். கடவுள் கூட நேரடியாக சொல்வதற்கு முயற்சி செய்கிறார், ஆனால் கேட்பதில்லை. அப்போ கடைசியில ஒரு கட்டத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்கள் சாகிறது சாகட்டும், அதமாகிறது அதமாகட்டும், மீதி இருக்கிறது ஒன்றை ஒன்று கடித்து தின்னட்டும் என்கிறது போல ஆண்டவர் விட்டு விடுகிறதை பார்க்க. ஏன் ஆண்டவர் அப்படி விட்டு விடுகிறார்? அவர்கள் உண்மையான சத்தியம் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இதைத்தான் தெசலோனிக்கர் புத்தகத்திலே 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் கூட சொல்லுகிறார். 12ஆம் வசனம், பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புவார். 11, சத்தியத்தை விசுவாசியாமல், அவர்கள் ஏன் சத்தியத்தை விசுவாசியவில்லை? அநீதியை போதிக்கிறவர்கள் அதை விசுவாசிப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார். அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் தண்டனைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை அந்த கள்ளப்போதர்கள் போதிக்கின்ற தங்களுடைய மாம்சத்தை தின்ன தங்களை விற்று விளைக்க வயிறு வளர்க்கக்கூடிய அந்த கள்ளப்போதர் அவர்களுடைய அந்த பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவனை அனுப்புகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் அவர் சாகிறது சாகட்டும், அதமாகிறது அதமாகட்டும் என்று விட்டு போடுகிறார்களா? அப்போ இதுதான் இன்றைய மக்களுடைய நிலைமை. இது இன்றைக்கு மட்டுமல்ல, அன்றைக்கு நடந்திருக்கிறது. ஒரு சாம்பிள் யாருடைய காலத்திலே? சகரியாவின் காலத்தில். அப்போ அதே காரியம் இன்றைக்கும் ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கிறது. அதுக்காக வித்தன் பேதுரு சொல்லுகிறார், ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், அதை போல உங்களுக்குள்ளும் இருக்கிறார்கள். கிறிஸ்தவத்துக்குள்ளாகவும் கள்ளப்போதர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து கேட்டுக்குள்ளாகிறார்கள். அவர்கள் நிமித்தம்தான் சத்தியமார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. அவர்கள் தங்களுக்கு ஆதாயமாக உங்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார். ஆகவே மக்கள் அவர்களை விட்டு வெளியே வர வேண்டும். அதற்காக ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நீங்கள் அவர்களை மேய்க்க வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு சரியானதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் கேட்கிறது கேட்காத அது கேட்க விட்ட என்று ஆண்டவரே அதை விட்டு போடுகிறவராகத்தான் இருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுக்கு தெரிந்ததை அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ இதுதான் இன்றைய நிலைமை. தொடர்ந்து அடுத்த வாரத்திலே